பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். திருநள்ளாறுன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? சனீஸ்வரன். உடனே சனீஸ்வரன். திருநள்ளாறுனா யாரு? சனீஸ்வரன். அப்படிதான் ஞாபகம் வரும். ஆனா தர்பணேஸ்வரர் அப்படின்னு இருக்காரு இல்லையா, இவர் யாரு, என்ன ஏது? சிவபெருமான். இந்த சிவபெருமான் தர்பையிலிருந்து பிறந்த காரணத்தால் தர்பணேஸ்வரர். இது என்ன என்ன இதுல விசேஷம் அப்படின்னா, ஒரு முறையாவது நம்ம திருநள்ளாறு போயிருப்போம், ரைட்டுங்களா? திருநள்ளாறு போய் அந்த சனீஸ்வரனுக்காக செஞ்சுட்டு வருவோம். சில பேர் அடிக்கடி போறவங்களும் இருக்காங்க, போயிட்டு திருநள்ளாறு போய் சனீஸ்வரனை பார்த்துட்டு வந்து வரவங்களும் இருக்காங்க. இப்ப அது இல்ல. தர்பணேஸ்வரருடைய கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் தர்பை கட்டு தருமா, தர்ப கட்டு எல்லாம் வீட்டுல எல்லாம் இருக்கக்கூடாதுமாங்க, தாராளமா இருக்கலாம். தர்பைய தர்ப புஷ்டின்னு சொல்லி தர்பையை நல்லா வாங்கி ஒரு 3-4 தர்பை வாங்கி நல்லா ஒரு நூலை வச்சு அழகா சுத்துங்க. நுனி அப்படியே இருக்கணும். அழகா சுத்திட்டு திருப்பி கீழே அப்படியே சுத்திட்டு தர்பையை கொண்டு போய் நேர போய் சுவாமி ரூம்ல கொண்டு போய் வைங்க. எங்க வைக்கணும்? கண்ட இடத்துல வைக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. நேர போய் அந்த சுவாமி ரூம்ல அந்த தர்பை இருக்கணும். தினமும் நீங்க பூஜை பண்ணும்போது அந்த தர்பையும் அங்கே இருக்கும். அப்ப உங்களுக்கு அந்த சனீஸ்வரனுடைய கடாட்சம் அங்க வந்துருமா? அப்ப நீங்க தனியா போய் அதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நேரங்க நின்று தர்பையை பார்த்து கை கூப்பி வேண்டின்றாலே போதுமானது. அவ்வளவு சனீஸ்வரன் உங்களுக்கு அந்த அளவு உதவி பண்ணி அந்த கஷ்டத்திலிருந்து உங்களை விடுபட்டு கொண்டு வருவார் என்பது ஒரு ஐதீகம். அதை சுத்தி நீங்க வச்சிருங்க. முடிஞ்சா வருஷத்துக்கு ஒரு நாள் சனீஸ்வரன் கோயில் திருநள்ளாறு போய் எல்லாரையும் சேவிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த தர்பை இருக்குல்ல, அந்த தர்பையை வச்சுட்டு வேற தர்பை கட்டணும். இப்ப அந்த தர்பையை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணியில விட்டுற வேண்டியது அந்த தர்பை கட்டை. இன்னொன்னு, அந்த தர்பையை எடுத்து கொஞ்சோண்டு பொசுக்கி ஒரு நெய்யில அந்த தர்பையை பொசுக்கி நல்லா தேய்ச்சிங்கன்னா அது ஒரு மையாவே ஆயிடும். அந்த மைய தினம் தினம் உங்களோட நெத்தியில இட்டு வர உங்களுக்கு பில்லி சூனியம் இல்ல உங்களை யாராவது மெஸ்மரிசம் பண்ணணும் ஒன்னும் வேலைக்கு ஆகாது. எதுவுமே உங்களை தவறான வழிக்கு வழி நடத்த முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால உங்க வீட்டுல தர்பை இருக்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவை அதை நீங்க மாத்திக்கிட்டே இருக்கணும். அப்ப யோசிச்சு பாருங்க, சனீஸ்வரனுடைய கடாட்சம் உங்களுக்கு இருந்ததுன்னா எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தையும் நீங்கள் சுலுவாக முடிச்சிடலாம், ஈஸியா முடிச்சிடலாம். இதுதான் உண்மை. இந்த உண்மையை எப்படி வந்தது அப்படின்னா, அந்த சனீஸ்வரனுடைய கடாட்சம் உங்களுக்கு இருக்கு. ஏன் இருக்கு? அந்த தர்பையை நீங்க டெய்லி பூஜிக்கிறதுனால இருக்கு. புரிஞ்சுதா? அப்ப இந்த தர்பக்கட்டை வாங்கி அழகான நூல் சுத்தி அப்படியே கொண்டு போய் நேரம் வைங்க. படுக்கெல்லாம் வைக்க கூடாது, நேரம் வைக்கணும். நுனி மேல இருக்கணும். நேரம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு திருஷ்டியும் வராது, பில்லி சுண்ணியமும் உங்க வீட்டை அண்டாது, தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜி உங்க வீட்டுக்கு வரவே வராது. இதையும் என்ன பண்ண போறீங்க? நெத்தியில வச்சுக்க போறீங்க. அப்ப நெத்தியில வைக்கும் பொழுது அந்த கருப்பு என்ன பண்ணும்? உங்களை பல விஷயங்களிலிருந்து உங்களை காப்பாற்றும். பல நெகட்டிவ்ல இருந்து யாரும் உங்களை கண்படவும் முடியாது, யாரும் உங்களை எந்த விதமான வஞ்சிக்கவும் முடியாது, ஏமாற்றுறது கண்டிப்பா முடியாது. இதை நீங்க ரெகுலரா பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. நீங்க நீடூடி வாழ வேண்டும், நன்றாக வாழ வேண்டும் என்றுதான் உங்களுக்கு இவ்வளவு பதிவுகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஈஸியான பதிவு, நீங்க வீட்டிலேயே செய்யலாம், யாரையும் கேட்க வேண்டாம். இந்த பதிவை நீங்க காதுல வாங்கிட்டு இதை நீங்க ஒன்னொன்னா செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கை தரம் மீண்டும் 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 உயர்ந்துதான் போகுமே தவிர தாழ்ந்து போகாது. ஆனா இதை ரெகுலரா செஞ்சுட்டே இருங்க. அவ்வளவு சுபிக்ஷம் உங்களுக்கு இருக்கு. செய்யறீங்களா? செஞ்சு பாருங்க. அருமையான வாழ்க்கை இருக்கு. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.